ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். ஏப்ரல் மாதம் 23 2016 யூஎஸ்ல இருக்க லூசியானால ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவரில் மீன் பிடிக்க போன ஒரு மீனவர் தொலை தூரத்தில் சந்தேகப்படும்படியான ஒரு பொருள் மிதந்து வரதை பார்க்குறாரு. பட் பக்கத்தில் போய் பார்க்க விட்டு தான் அந்த மீனவருக்கு தெரியுது அது ஒரு பெண்ணோட சடலம்னு. உடனே பதட்டமான இந்த மீனவர் இதை பற்றி போலீஸுக்கு தகவல் சொல்கிறாரு. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் டிபார்ட்மெண்ட், பேராமெடிக் டீம் எல்லாருமே அந்த ரிவருக்கு பக்கத்தில் வந்து அந்த பெண்ணோட சடலத்தை கைப்பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்க விட்டு தெரியுது அந்த பெண் முழு நிர்வாணமா இருக்காங்க. அவங்க இறந்து போய் பல மணி நேரம் இருக்கலாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஜெனரலா இந்த மாதிரி ஆத்துக்குள்ள ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, அந்த ஆத்துக்கு மேல ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துல இருந்து நிறைய பேர் குதிச்சு தற்கொலை பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்களை கொலை பண்ணி அந்த பாலத்துல இருந்து தூக்கி போட்டு போயிருக்கலாம். பட் இந்த பெண்ணோட உடலை பார்க்கும்போது அந்த உடல்ல பல இடத்துல காயம் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த பெண்ணோட தலையில கடுமையான ஒரு காயம் இருக்கு. பிளண்ட் ஃபோர்ஸ் டிராமான்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணோட உடம்புல இவ்வளவு காயம் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த பெண் தற்கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரோ ஒரு நபர் அந்த பெண்ணை கொலை பண்ணி மேல இருக்கிற அந்த பாலத்திலிருந்து கீழே தூக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஒட்டு மொத்தத்தில் இது ஒரு தற்கொலை வழக்கு கிடையாது, இது ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஜெனரலாக எந்த ஒரு கிரைம் கேஸ்லையும் கொலை செய்யப்பட்ட விக்டிமோட ஐடென்டிட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொலையை யார் பண்ணி இருக்கலாம்ங்கிற மாதிரி போலீஸுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பெண்ணு யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பெண்ணோட கை விரல் இருந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்து போலீஸ் அவங்க டேட்டா பேஸில் செக் பண்ணுறாங்க. ஃபைனலாக லூசியானா டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்க்கும்போது ஆத்துக்குள்ள சடலமாக இருக்கிற இந்த பெண் யாருங்கிற ஐடென்டிட்டி போலீஸுக்கு தெரிய வருது. 28 வயசு எலிசபெத் ஃபெரல் அப்படிங்கிற பெண்மணி தான் இந்த ஆத்துக்குள்ள சடலமா இருக்காங்கிறது உறுதி செய்யப்படுது. பட் போலீஸுக்கு இப்போ குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா, கொலை செய்யப்பட்ட இந்த பெண்மணியோட சொந்த ஊர் டெக்சாஸ். அவங்க இருக்கிற சொந்த ஊர்ல இருந்து லூசியானால அவங்க உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த ரிவர் கிட்டத்தட்ட 250 மைல் தொலைவில் இருக்கு. டெக்சாஸை சேர்ந்த ஒரு பெண்மணி முழு நிர்வாணமா இந்த ஆத்துக்குள்ள வச்சு எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிறதா இப்ப எல்லாத்துக்கும் இருக்கிற கொஸ்டின். போலீஸ் இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை மட்டுமல்ல அந்த பெண்ணோட முழு குடும்ப டீட்டெயில்ஸையும் எடுக்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு 31 வயசுல ஜொனாத்தன் அப்படிங்கிற ஒரு கணவர் இருக்காரு. 5 வயசுல ரோவன்கிற ஒரு பெண் குழந்தை இருக்கு. அதுக்கப்புறம் 1 வயசுல ஆட்டம்ங்கிற இன்னொரு பெண் குழந்தையும் இருக்கு. இப்ப போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்க, நேரா டெக்சாஸ்ல போயிட்டு அவங்க கணவர் கிட்ட கேட்டா கண்டிப்பா இவங்களோட உடல் 250 மைல் தொலைவு தள்ளி எப்படி இந்த ரிவருக்குள்ள வந்துச்சுங்கிறதுக்கு ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்ப லூசியானா போலீஸ் டெக்சாஸ்ல இருக்கிற அவங்க கணவர் ஜொனாத்தன் அப்படிங்கிற நபரை மீட் பண்றதுக்காக போறாங்க. ஜொனாத்தன்கிற அந்த கணவரை மீட் பண்ணா இந்த கேஸ்ல நம்மளுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இந்த கொலைகாரனை சீக்கிரமா கண்டுபிடிச்சலாங்கிற நம்பிக்கையில டெக்சாஸுக்கு போன போலீஸுக்கு பலவிதமான அதிர்ச்சியான தகவல்கள் காத்துட்டு இருக்கு. உண்மையிலே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லி போனவங்களுக்கு அங்க தீர்க்க முடியாத பல குழப்பங்கள் தான் கிடைக்க ஆரம்பிக்குது. உண்மையிலேயே ஆத்துக்குள்ள சடலமா கண்டுபிடிக்கப்பட்ட 2 பச்சிளம் குழந்தையோட இந்த தாயை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு, என்ன காரணத்துக்காண்டி எலிசபெத்தை கொலை பண்ணாங்க, அந்த கொலைகாரனை போலீஸ் பிடிச்சாங்களாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச லூசியானால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவோட இறுதியில நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பலவித முக்கியமான வாழ்க்கை பாடங்களை கத்துக்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எலிசபெத்தை யாரு கொலை பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ போலீஸ் டெக்சாஸ்ல இருக்க அவங்க கணவர் ஜொனாத்தன் வீட்டுக்கு போறாங்க. அவங்க கணவர் வீட்டில் இருக்காரு. தன்னோட 2 பச்சிளம் குழந்தைகளை வச்சு வீட்டில் இருக்காரு. அப்ப போலீஸ் அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்க மனைவி எங்க போயிட்டாங்கன்னு கேட்கும்போது, உண்மையிலேயே என்னோட மனைவி எங்க போயிட்டான்னு எனக்கு தெரியாது சார்ங்கிறாரு. என்ன சார் இது, உங்க மனைவிங்கிறீங்க தெரியாதுங்கிறீங்க, என்னதான் நடந்துச்சுன்னு கேட்கும்போது ஜொனாதன் என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்றாரு அப்படின்னா, இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி பல வருடங்கள் கழித்து சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு தனி குடுத்தனமா இருந்துட்டு போது இந்த தம்பதியோட வாழ்க்கையில நிறைய பண பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஜொனாதன் என்ன முடிவு பண்றாரு, தனக்குன்னு ஒரு வீடு எடுத்து தங்கி வாடகை கொடுக்குற அளவுக்கு தாங்கிட்ட பணம் இல்லை. அதனால இந்த ஜொனாத்தனோட பாட்டி கெயில் அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணி வீட்டில் போய் தங்கிக்கிட்டா நம்மளுக்கு அட்லீஸ்ட் வீட்டு வாடகையாவது குறையும்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை சமாதானப்படுத்திட்டு 2 குழந்தைகளோட தன்னோட பாட்டி கெயில்ங்கிற பெண்மணியோட வீட்டில் போய் தங்குறாங்க. பட் அந்த வீட்டில் தங்கும்போது எலிசபெத்துக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, கெயில் அப்படிங்கிற அந்த பாட்டி என்ன பண்றாங்க, அவரோட கணவரை நல்லா பார்த்துக்கிறாங்க, குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க. பட் இந்த எலிசபெத்தை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரீட் பண்றாங்க, கொஞ்சம் தரக்குறைவா ட்ரீட் பண்றாங்க. அது எலிசபெத்துக்கு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. பட் அப்படி இருந்தாலும் தங்க
ஜொனாத்தனுக்கு கிட்ட பண வசதி இல்ல, தனியா வீடு எடுத்து தங்குற அளவுக்கு வசதி இல்லாம வேற வழியே இல்லாம அந்த பாட்டி வீட்டில் தான் பல நாள் இருந்துட்டு வராங்க. அப்படி இருந்துட்டு வரும்போது இந்த பாட்டிக்கும் எலிசபெத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரும்போது திடீர்னு எலிசபெத் என்ன பண்ணுவாங்கன்னா, யார்கிட்டையும் சொல்லிக்காம வீட்டை விட்டு 2 நாள் போயிடுவாங்க. 3வது நாள் திரும்ப வருவாங்க. அதனால தான் அடிக்கடி தன்னோட மனைவி இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி போறதும் 2-3 டேஸ் கழிச்சு திரும்ப வர்றதும் ஒரு வழக்கமா இருக்கிறதுனால இந்த முறையும் அந்த மாதிரி தான் போயிருப்பாங்க. நம்ம இதுக்கு தேவையில்லாம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு 2 நாள் அவங்க வந்துருவாங்கன்னு சொல்லி தான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. பட் இப்போ போலீஸே என்னோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறதுனால என்னோட மனைவிக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிற கொஸ்டினை ஜொனாத்தன் போலீஸ் கிட்ட கேட்கிறாரு. அப்போ போலீஸ் சொல்றாங்க, உங்களோட மனைவி கொலை செய்யப்பட்டிருக்காங்க, லூசியால இருக்க ஒரு ரிவர்ல அவங்களோட முழு நிர்வாண உடலை கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லும்போது இவருக்கு கொஞ்சம் ஷாக் இருக்கு. ஷாக் அவ்வளவுதான். மற்றபடி ஜஸ்ட் ஒரு நார்மலான கணவர்னா உங்க மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா பயங்கரமா அழுவாங்க, ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், ஒரு கடுமையான சோக வெளிப்பாடு இருக்கும். பட் எதுவுமே இல்லை. ஜொனாத்தன் ரொம்ப நார்மலா இருக்க விட்டு இதுவே போலீஸுக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணுது. அதே டயத்தில் இந்த ஜொனாத்தன் மேல நிறைய சந்தேகத்தையும் உண்டு பண்ணுது. இப்போ ஜொனாத்தன் போலீஸ் கேட்குறாங்க, கடைசியா உங்க மனைவி நீங்க எப்போ பார்த்தீங்கன்னு சொல்லும்போது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தான் பார்த்தேன். அப்போ ஒரு நாள் வீட்டில் அவள் குழந்தைகளோட இருந்தா, நான் வெளியில கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளும் திடீர்னு எஸ்கேப் ஆயிட்டா. ஸோ நான் ஓடி போயிட்டா, ஒரு 2 நாள் வந்துருவான்னு நினைச்சு விட்டுட்டேங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ போலீஸுக்கு இவங்க கணவரை சந்தேகப்படுறதா இல்ல இவங்க எந்த வீட்டில் தங்கியிருக்காங்களோ அந்த ஜொனாத்தனோட பாட்டி கெயில் மேல சந்தேகப்படுறதான்னு ஒரு கொஸ்டின் வருது. சரி, இவங்க கணவரை இப்போதைக்கு தள்ளி வச்சுட்டு அந்த பாட்டி கெயில் கிட்ட போய் விசாரிப்போங்கிறாங்க. அந்த பாட்டி கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் எலிசபெத்துக்கும் நிறைய பிரச்சனை இருந்தது உண்மைதான். அதுக்காக அவளை கொலை பண்ற அளவுக்கு அவ மேல எனக்கு ஒரு வெறுப்புலாம் எதுவும் கிடையாது. உண்மையிலே எலிசபெத்துக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. ஜெனரலா ஒரு வழக்குல சந்தேகப்படுற குற்றவாளி ஒரு ஊர்ல இருக்கும்போது கொலை இன்னொரு ஊர்ல நடந்துச்சுன்னா இவங்க கொலை நடந்த இடத்துல இருந்தாங்களா அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்கு அவங்களோட செல்போன் ரெக்கார்டை செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த பாட்டியோட செல்போன் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க டெக்சாஸ்ல தான் இருந்தாங்க, லூசியானாக்கு ஒரு பொழுதும் வரலங்கிறது தெரிய வரதுனால இந்த பாட்டிக்கும் எலிசபெத்தோட கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறது உறுதி செய்யப்பட்டு இப்போ அந்த பாட்டியை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க. இப்போ அவங்க கணவரும் சரியான தகவல் தரல, அந்த பாட்டியும் சரியான தகவல் தரல. இப்போ அடுத்து எங்க போறதுன்னு பார்க்கும்போது கடைசியா இந்த எலிசபெத் எந்த இடத்துல வேலை பார்த்தாங்களோ அப்போ அவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஷனன் அப்படிங்கிற ஒரு கோவர்க்கரை விசாரிக்கிறாங்க. ஷனன் போலீஸ் கிட்ட நிறைய தகவலை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த எலிசபெத்தோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னா, திருமணமான ஒரு வருஷம் 2 வருஷம் சந்தோஷமா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எப்ப இந்த கணவர் ஜொனாத்தன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சாரோ அப்பவே தன்னோட மனைவி எலிசபெத்தை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. கொடுமை அப்படின்னா டெய்லி அடிக்கிறது, உதைக்கிறது, சந்தேகப்படுறதுன்னு பல விதமான கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க. பிசிக்கல் அண்ட் எமோஷனல் 2 விதமான கொடுமையும் இருந்திருக்கு. அதனால எலிசபெத் அடிக்கடி இந்த ஷனன் கிட்ட சொல்லி கதறி அழுதுருக்காங்க. ஈவன் இவங்க பல நாள் ஆபீஸுக்கு வரும்போது நிறைய இடத்துல வெளிப்படையாவே காயங்கள் இருக்கிறதையும் பார்க்குறாங்க, கண்களை சுற்றி நிறைய கருவளையங்கள் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எலிசபெத்துக்கு பல நாள் பல இரவுகள் சரியான தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா அவங்க கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம் காட்டுது. ஒட்டுமொத்தத்தில் இந்த கோவர்க்கர் ஷனோன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எலிசபெத்துக்கு இந்த வாழ்க்கையில் நிம்மதியும் கிடையாது, நிம்மதியும் தாண்டி அவ்வளவு கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் எலிசபெத் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, இனிமேல் இந்த ஜொனாத்தன் கூட இந்த சரியா வராது, இந்த உறவுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி முடிவு பண்ணதோட மட்டுமல்லாம தன்னோட கணவர் கூட இவ்வளவு கொடுமையை அனுபவிச்சவங்களுக்கு வாழ்க்கையில இன்னொரு துணை தேவைப்பட ஆரம்பிக்குது. அதனால தன்னோட கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க டேட்டிங் ஆப்ல சேர்ந்து ஒரு 2-3 நபர்களோட டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது போலீஸுக்கு ஒரு வித்தியாசமான இன்ஃபர்மேஷனா படுது. பிகாஸ் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்ட எலிசபெத்தோட வாழ்க்கையில அவங்க கணவர் மட்டும்தான் ஒரு ஆண் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போலீஸுக்கு இப்ப இந்த எலிசபெத்தோட வாழ்க்கையில நிறைய ஆண்கள் இருக்கிறதுனால இப்ப மேபி எலிசபெத் அவங்க கணவர் மட்டுமல்ல, அவங்க பாய் ஃப்ரெண்டோ யார் வேணாலும் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் வைட் ஆங்கிள் போலீஸ் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த கோவர்க்கர் ஷனோன் போலீஸ் கிட்ட இன்னொரு முக்கியமான தகவலையும் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச எலிசபெத் ஒரு 2-3 பேரோட டேட் பண்ணிட்டு இருந்தா
அதுல ஜேசன் ஸ்வெட் அப்படிங்கிற ஒரு நபர் கூட தான் ரொம்ப க்ளோஸா இருந்தா, மற்றவங்களோட ஜஸ்ட் சேட்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தா. பட் ஜேசன் அப்படிங்கிற இந்த நபர் கூட உடல் ரீதியான தொடர்பும் இருந்ததுங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, அந்த ஜேசனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஷனான் கிட்ட கேட்கும்போது, எனக்கு ரொம்ப லிமிட்டடா தெரியும். இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் ஆப் மூலமா பழக்கமாயிருக்காங்க. பட் அந்த ஜேசன் அப்படிங்கிற நபர் லோக்கல் டெக்சாஸை சேர்ந்தவர் இல்ல, அவர் ஒக்லஹாமாங்கிற ஸ்டேட்டை சேர்ந்தவர். பட் அந்த ஒக்லஹாமாங்கிற ஸ்டேட்ல இருந்து ஒரு நாள் இந்த எலிசபெத்தை பார்க்கறதுக்காக டெக்சாஸ்க்கு வந்தாரு. ரெண்டு பேரும் இங்க ஒரு ரூம் எடுத்து உடல் ரீதியான தொடர்புல இருந்தாங்க. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எலிசபெத் ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணாங்க. சரி, ஓகே, எலிசபெத் ஹாப்பியா இருக்காங்க, நீ இந்த உறவை கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரி தான் நானும் என்கரேஜ் பண்ணேன். பிகாஸ் எனி டைம் அவங்க தன்னோட கணவர் கிட்ட இருந்து அந்த உறவை முறிச்சிட்டு வர்றதுக்கு ரெடியா இருந்ததுனால, சரி இது தவறு கிடையாது, உனக்கு ஜேசனை பிடிச்சிருந்துச்சுன்னா நீ அவங்க கூட திருமணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி தான் நாங்க எல்லாருமே ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்தோங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுவரைக்கும் ஜொனாத்தன்கிற ஒரு கணவர் இருக்கும்போது இப்ப ஜேசன்கிற புதுசான ஒரு பாய் ஃப்ரெண்ட் உள்ள பிக்சருக்கு வராரு. இப்ப அந்த ஜேசன்கிற நபரை கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், எனக்கு எலிசபெத்ங்கிற பெண்ணோட தொடர்பு இருந்தது உண்மை, நான் டெக்சாஸுக்கு போனது உண்மை, அவங்களோட ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி உடல் ரீதியான தொடர்புல இருந்தது உண்மை. பட் கடைசியா ஒரு வாரமா நான் எலிசபெத்தோட கான்டாக்ட்ல இல்ல. எலிசபெத் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னோட போன்ல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, நான் நம்பரை மாத்த போறேன், ஸோ ஒரு வாரம் நீ என்னை தொடர்பு கொள்ள முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அவங்களோட கான்டாக்ட் பண்ணியே ஒரு வாரம் ஆச்சு, நீங்க சொல்லி தான் எலிசபெத் கொலை செய்யப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த காதலர் சொல்றாரு. அப்படி இருந்தா கூட இந்த காதலர் ஜேசன் சொல்றதை உறுதிப்படுத்துறதுக்காக கொலை நடந்தப்போ அவர் ஒக்லஹாமால இருந்தாரா இல்ல லூசியானால இருந்தாராங்கிறத அவரோட செல்போன் ரெக்கார்டை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது, பிளஸ் அவர் கூட இருந்த கோவொர்க்கர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது, இந்த சோர்ஸ் எல்லாத்தையும் மூலமும் போலீஸுக்கு கிடைக்கிற தடயம் என்ன அப்படின்னா, இந்த ஜேசன் ஒக்லஹாமால தான் இருந்திருக்காரு, அவர் லூசியானாக்கு வரலங்கிறது தெரிய வருது. ஸோ அதனால இந்த காதலரும் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு போலீஸ் ஃபீல் பண்றாங்க. இந்த கேஸ் அனதர் டெட் எண்ட்ல போய் முடியுது. பட் போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான சஸ்பெக்ட் யாரு அப்படின்னா அவங்க கணவர் ஜொனாத்தன் தான். பட் சஸ்பெக்ட் இருந்தால் மட்டும் போதுமா அவர் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணுறதுக்கு? அவருக்கு அகென்ஸ்டாக ஸ்ட்ராங்கான ஃபிசிக்கல் எவிடன்ஸோ ஃபாரன்சிக் எவிடன்ஸோ வேணும். பட் மோட்டிவ் கிளியராக இருக்குது. இவர் தன்னோட மனைவியை கொடுமைப்படுத்துறாரு, அவங்க மனைவிக்கு இன்னொரு ஆணோட தொடர்பு இருக்கு. ஸோ இது அந்த கணவர் மனைவியை கொலை பண்ணுறதுக்குரிய மோட்டிவ் பக்காவாக இருந்தால் கூட அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணுறதுக்கு தடயங்கள் கண்டிப்பாக வேணும். இப்போ போலீஸ் திரும்ப அவங்க விசாரணையை கணவர் ஜொனாத்தன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜொனாத்தன் கிட்ட ஓப்பனாகவே கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் மனைவி கொலை பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு இல்லவே இல்லைங்கிறாரு. எனக்கும் என்னோட மனைவிக்கும் நிறைய மாற்று கருத்துகள் இருக்குது, நிறைய முரண்பாடுகள் இருக்குது, அதுக்காக என்னோட மனைவியை கொலை பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, கொலை பண்ணதை விட்டுருங்க, உங்கள் மனைவியை நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லவே இல்லைங்கிறாரு. பட் அந்த டயத்தில் இவங்க உடம்புல இருக்க காயங்களையும் அவங்க கோவொர்க்கர் ஷனான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு கேட்கும்போது, இப்போ இந்த ஜொனாத்தன் என்ன பண்ணுறாரு, அவரோட ஸ்டோரியை மாற்றுறாரு. இல்லை நான் அடிக்கடிலாம் அடிக்க மாட்டேன், ஒரு நாள் ஒரு ஆர்கியூமெண்ட் பயங்கரமா போச்சு, அப்ப கோபத்துல தான் அடிச்சேன் தவிர என்னோட மனைவியை நான் உடல் ரீதியா பிளான் பண்ணி கொடுமைப்படுத்தினதே இல்ல, எங்களுக்குள்ள அருமையான உறவு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கொலை செய்யப்பட்ட எலிசபெத்தோட உடம்புல கண்டுபிடிக்கப்பட்ட தடயங்களும் அதுக்கப்புறம் அவங்க கோவொர்க்கர் சொன்ன டீடைல்ஸும் முன்னுக்கு பின் முரணா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஜொனாத்தன் பொய் சொல்றாரு. தன்னோட மனைவியை பல நாள் இவர் கொடுமைப்படுத்திட்டு இருந்ததுனால கண்டிப்பா தன்னோட மனைவிக்கும் இன்னொரு நபருக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால இவர் தான் அவங்க மனைவியை கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் ஃபைனலா இந்த கணவர் ஜொனாத்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஜென்ரலாக இவருக்கு அகென்ஸ்டாக சரியான தடயங்கள் இல்லாமல் இருந்தால் கூட போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்குரிய முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இவரை சந்தேகப்படுறாங்கன்னு போலீஸுக்கு தெரியும். இவர் அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டா வெளியில் போலீஸுக்கு கிடைக்கிற சாட்சிகளையும் தடயங்களையும் இவர் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இவர் அரெஸ்ட் பண்ணால் மட்டும் போதுமா, இவருக்கு தண்டனை வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த ஜொனாத்தனுக்கு அகைன்ஸ்டாக ஃபிசிக்கல் எவிடன்ஸோ ஃபாரன்சிக் எவிடன்ஸோ ஐ விட்னஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான தடயங்களை கோர்ட்டில் சப்மிட் பண்ணலைன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டியூரேஷனுக்குள்ள இந்த ஜொனாத்தனை போலீஸ் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால இந்த ஜொனாத்தனையும் இந்த கொலை வழக்கையும் லிங்க் பண்ணுறதுக்கு போலீஸ் 24 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஜொனாத்தனுக்கும் அந்த கிரைம் சீனுக்கும் என்ன தொடர்பு, ஜொனாத்தன் லூசியானாக்கு போனாரா அப்படிங்கிறத எப்படி உறுதிப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தொடர்ந்து திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இந்த கிரைம் கேஸ் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே தோணுமே,
இந்த ஜொனாத்தன் லூசியானால இருந்தாரா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? செல்போன் ரெக்கார்டை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. இப்போ அந்த ஜொனாத்தனோட செல்போன் ரெக்கார்டை வச்சு பார்க்கும்போது அவர் லூசியானாக்கு ஒரு பொழுதும் போல அவர் டெக்சாஸில் தான் இருந்தார், அவர் வீட்டிலே தான் இருந்தார் அப்படிங்கிறது தெரிய வரதுனால போலீஸுக்கு இன்னொரு விஷயம் தோணுது. ஜென்ரலாக இந்த மாதிரி கிரிமினல்ஸ் ரொம்ப கிளவராக திங்க் பண்ணிட்டு தான் போகிற இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் ஃபோனை எடுத்துகிட்டு போகாமல் போலீஸை திசை திருப்பதற்கும் இந்த மாதிரி போலியான தடயங்களை உருவாக்குவதற்கும் செல்ஃபோனை ஒரு தவறான இடத்துல விட்டுட்டு போயிட்டு போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. மேபி இந்த ஜொனாத்தன் கிளவரா தன்னோட ஃபோனை லூசியானாக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்லேயே வச்சுட்டு போயிருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. சரி, ஓகேப்பா, அப்போ என்னதான் நடந்துச்சு அந்த இரவு? ஜொனாத்தன் உண்மையிலே தன்னோட மனைவியை கொலை பண்ணாரா? அப்படி கொலை பண்ணார்னா அவர் காரில் தன்னோட மனைவியோட உடலை எடுத்துட்டு போய் லூசியானாக்கு டிராவல் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 மணி நேரம் ஆகும். ஸோ இவர் 4 மணி நேரம் டிராவல் பண்ணி தன்னோட மனைவியோட உடலை அந்த பாலத்திலேருந்து தூக்கி போட்டாரா? இதை எப்படி உறுதிப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஐடியா வருது. ஜென்ரலாக இவங்க கொலை செய்யப்பட்டப்போ அவங்களோட 2 குழந்தைகளும் அந்த தம்பதிகள் கூட தான் இருந்திருக்காங்க. 2வது குழந்தைய விட்டுருங்க, 1 வயசு ஆகுது, அதால் பேச முடியாது. பட் மூத்த குழந்தை ரோவன்கிற பெண் குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. அந்த குழந்தைக்கு தன்னை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லாமல் இருந்தால் கூட என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்னசென்ட்டாக போலீஸ் கிட்ட சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் போலீஸ் ஃபைனலாக ஒரு முடிவு பண்ணுறாங்க, இந்த 5 வயசு குழந்தைய கூப்பிட்டு விசாரித்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு இந்த முடிவு தான் இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய திருப்பத்தையும் உண்டு பண்ணுது. இப்போ ஜென்ரலாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கிரிமினலை விசாரிக்கிற மாதிரி ஒரு 5 வயசு குழந்தைய கூட்டு போய் விசாரிக்க முடியாது. அந்த குழந்தைகிட்ட விசாரணை பண்ணுறோன்னே தெரியக்கூடாது. ஜஸ்ட் கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக பேசினா மட்டும்தான் அந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட இருந்து தகவலை வாங்க முடியும். இதை ஒரு நார்மல் ஆஃபீஸர் பண்ண முடியாது. அதுக்குன்னே எக்ஸ்பர்ட் இருக்காங்க. சைல்டு அசஸ்மெண்ட் சென்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பில் இருக்கிற ஒரு லேடி எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு இந்த ரோவன்கிற குழந்தைய விசாரணை பண்ண சொல்றாங்க. அந்த எக்ஸ்பர்ட்டும் ரொம்ப சூப்பராக இந்த குழந்தைய ஸ்டடி பண்ணி அவங்க விசாரணை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, அது ஒரு விசாரணையே இல்லை, ஆன்டி உன் கூட விளையாட வந்திருக்கேன், நம்ம ஜஸ்ட் ஒரு கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு 2-3 டாய்ஸை வச்சுட்டு அந்த குழந்தையோட ஜஸ்ட் ஒரு பாண்டை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றாங்க. ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட ஒரு பல மணி நேரம் விளையாண்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த கொஸ்டினை ரொம்ப ரொம்ப கிளவராக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, உங்கள் அம்மா அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கள் அம்மா அப்பா அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓ அப்படியா, எதுக்கு சண்டை போடுவாங்க? உங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காரு உங்கள் அம்மாவை பற்றி அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை இன்னசென்ட்டாக என்ன சொல்லுது, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எங்கள் அம்மாவுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டு தான் பிடிக்கும், அந்த பாய் ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். ஸோ எங்கள் அப்பாவையும் என்னோட குழந்தைகள் இந்த 2 பேர்த்தையும் அவங்க அம்மாவுக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி என்னோட அப்பா என்கிட்ட பல முறை சொல்லியிருக்காருங்கிற மாதிரி இந்த குழந்தை சொல்லுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தன்னோட மனைவிக்கு இன்னொரு ஆண் கூட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது இவருக்கு ஜொனாத்தனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தன்னோட மனைவி அவரை போய் பிரைவேட்டாக மீட் பண்ணிட்டு வர்றா அப்படிங்கிறதும் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் போதுமா ஜொனாத்தனை கன்விட் பண்ணுறதுக்கு? கண்டிப்பாக கிடையாது. அந்த சம்பந்தப்பட்ட இரவு என்ன நிகழ்ந்ததுங்கிறதான் தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த எக்ஸ்பர்ட் திரும்ப அந்த குழந்தைகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, நீங்கள் ஜாலியாக டூர்லாம் போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் நிறையா போவோமே. சரி, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், எனக்கு லாங் டிரைவ், ரோட் டிரைவ், காரில் அப்படி லாங்காக போகிறதா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அப்படியா, நீங்கள் கடைசியாக எப்போ போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்கள் அம்மா ஒரு தடவை திடீர்னு காணாமல் போனாங்களே, அன்னைக்கு நைட்டு தான் எங்கள் அப்பா எங்களை காரில் ரொம்ப தூரம் கூட்டு போனார், ரோட் ட்ரிப்பு, நைட்டு போனோம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு அந்த குழந்தை சொல்ல விட்டு இங்கே தான் இந்த கேஸோட மைய கருவுக்கே வர ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பர்ட் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப கவனமாக மூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தைகிட்ட இருந்து சரியான ஆன்சரை வாங்க முடியும். அந்த குழந்தை கடைசியாக சொன்ன நைட் ட்ரிப் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பர்ட் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, சம்பந்தப்பட்ட இரவில் தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டு அவங்க உடலை டிஸ்போஸ் பண்றதுக்காக லூசியானாக்கு இவர் கார்ல போயிருக்காரு. அப்ப தன்னோட 2 குழந்தைகளும் கூட்டிட்டு போயிருக்காரு. அதை தான் இந்த குழந்தை சொல்லுது அப்படிங்கறத அந்த எக்ஸ்பர்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அடுத்து கேஷுவலா கேக்குறாங்க, சரி நீங்க ரோட் ட்ரிப்ல எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஒரு டார்க்கா போனோமா, அப்ப திடீர்னு ஒரு ரோட்ல ரொம்ப நேரம் எங்க அப்பா வண்டியை நிப்பாட்டிட்டாரு. சரி, சுத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு கேட்டா, சுத்தி ரிவர் ஓடுற மாதிரி எங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு, நாங்க ஒரு பிரிட்ஜ் மேல நின்ன மாதிரி இருந்துச்சு. சரி, அப்ப என்ன நடந்துச்சு, நீங்க நைட்டு நேரமாச்சு, என்ன பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, நாங்க ஒன்றும் பண்ணல, ரோட் ட்ரிப் ஜாலியா போனோம், எங்க அப்பா தான் ஏதோ ஒரு கார்பேஜ் மாதிரி பின்னாடி ட்ரங்க்ல வச்சிருந்தாரு, அதை எடுத்து பிரிட்ஜ்ல இருந்து தூக்கி போட்டாருன்னு சொல்லிச்சு பாருங்க.
அங்கவே போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த ட்ரங்க்ல என்ன இருந்திருக்கு. இந்த குழந்தைகள் 4 மணி நேரம் அவங்க அம்மாவோட இறந்த உடலோட தான் பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியல. தன்னோட அப்பா தன்னோட அம்மாவோட இறந்த உடலை இந்த பாலத்திலிருந்து ரிவருக்குள்ள தூக்கி போட்டிருக்காரு, அதுவும் அந்த குழந்தைகளுக்கு தெரியல. பட் இந்த குழந்தை சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து போலீஸால கிளியரா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. சம்பந்தப்பட்ட இரவு எலிசபெத் அவங்க வீட்டில் வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 2 குழந்தைகளையும் கார்ல வச்சுட்டு அவங்க இறந்த உடலை ட்ரங்க்ல வச்சுட்டு 4 மணி நேரம் லூசியானாக்கு டிராவல் பண்ணிட்டு வந்து தான் இந்த உடலை பிரிட்ஜ்ல இருந்து தூக்கி போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. சரி, ஓகே, இப்போ அந்த குழந்தை சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் ஜொனாத்தனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஜொனாத்தன் லூசியானாக்கு வந்தாரு அப்படிங்கிறத நிரூபிக்கிற வரைக்கும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வீக்கான ஸ்டேஜில் தான் இருக்கு. இப்போ போலீஸுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுனால டெக்சாஸ்ல இவங்க வீட்ல இருந்து லூசியானால இந்த பிரிட்ஜ் வரைக்கும் டிராவல் பண்ணி வர இடைப்பட்ட தூரத்துல எங்கெல்லாம் டோல் இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஏரியால அந்த 4 மணி நேரம் இடைப்பட்ட தூரத்துல இருக்கிற எல்லா சிசிடிவி காட்சிகளையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல கூடயா இந்த ஜொனாத்தனோட கார் நம்ம கண்ணில் மாட்டாதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அங்கதான் போலீஸுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு வெளியில இருக்க சிசிடிவி கேமரா பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும்போது அப்போ ஜொனாத்தனோட கார் மெதுவாக ஏறி இறங்கும் போது அங்கே இருக்கிற சிசிடிவி காட்சிகளில் ஜொனாத்தனோட கார் தெளிவாக பதிவாயிருக்கு. அதில் இருக்கிற நம்பர் பிளேட்டும் பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் இன்னும் க்ளோஸாக செக் பண்ணி பார்க்கும்போது எலிசபெத்தோட உடல் எந்த ஒரு ரிவருக்கு பக்கத்தில் கண்டுபிடிச்சப்பட்டதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சிசிடிவி கேமராலையும் ஜொனாத்தனோட கார் மாட்டினதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஜொனாத்தன் சம்பந்தப்பட்ட இரவு தன்னோட 2 குழந்தைகளோட லூசியானால இருக்கிற இந்த பிரிட்ஜுக்கு வந்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது 100% இந்த சிசிடிவி ஆதாரங்கள் மூலமா நிரூபிக்கப்படுது. இப்போ போலீஸ் இந்த ஜொனாத்தனுக்கு அகைன்ஸ்டா 3 விதமான எவிடன்ஸை கலெக்ட் பண்றாங்க. ஒன்று அவரோட சொந்த குழந்தையை கொடுத்த எவிடன்ஸ், 2வது வழிநெடுக அவரோட கார் டெக்சாஸ்ல இருந்து லூசியானாக்கு டிராவல் பண்ணிட்டு போனதுக்குரிய சிசிடிவி தடயங்கள், அது இல்லாம தன்னோட மனைவியை இவர் கொலை பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கிறதுனால ஜொனாத்தன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு அவரோட ட்ரையலுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தங்கிட்டு இருக்க சிறையில் இன்னொரு நபர் தங்கியிருக்காரு. அந்த நபர் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா தன்னோட மனைவி நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறத ஜொனாத்தன் என்கிட்ட கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி அந்த ஜெயில் இன்மேட் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தன்னோட மனைவியை தான் என்ன பண்ணேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சம்பந்தப்பட்ட இரவு தன்னோட மனைவி நைட்டு குளிக்க போகும்போது இவர் அவங்க மனைவி ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அவங்க காதலர்கிட்ட இருந்து வந்த மெசேஜை பார்த்துருக்காரு. அதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமேசியான மெசேஜ் இருக்கிறதுனால தன்னோட மனைவி தனக்கு தெரியாம இன்னொரு நபர் கூட தொடர்பில் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பயங்கரமான கோபம் வந்திருக்கு. அதனால குளிச்சுட்டு வெளியில வந்த தன்னோட மனைவியை கடுமையா தாக்கியிருக்காரு, கழுத்தை நெரிச்சிருக்காரு. அன்னைக்கு அவங்களை கொலை பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. முகத்துல கழுத்துல உடம்புல தாக்கி அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காரு. அப்போ அவங்களோட மூச்சு கடைசி நேரத்தில் அப்படின்னு அவங்க மூச்சை இழுத்து விடுறப்போ நீ இன்னமா சாகலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காலால் அவங்க கழுத்து பகுதியில வச்சு இழுத்து மிதிச்சு இனிமேல் இந்த உலகத்தில் நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுமையாக கொலை பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கணவன் தன்னோட மனைவி கிட்ட செய்யக்கூடாத விஷயத்தையும் ஒரு ஆண் ஒரு இறந்த பெண்ணோட சடலத்துக்கிட்ட செய்யக்கூடாத விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. ஒரு சடலம் அப்படிங்கிற ரெஸ்பெக்டை கூட கொடுக்காம கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இறந்த தன்னோட மனைவி கூட உடல் ரீதியான தொடர்பில் இருந்திருக்காரு. இந்த மாதிரி கன்ஃபெஷனை தான் ஜொனாத்தன் என்கிட்ட சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஜெயிலில் இருந்து அந்த இன்மேட் சொல்லியிருக்காரு. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க கன்ஃபெஷன் கொடுக்குறாங்களோ இல்லை இந்த மாதிரி 3வது நபர் மூலமாக ஒரு தகவல் வருதோ அவங்க சொல்கிற தகவலும் பிரேத பரிசோதனையில் சொல்லப்பட்ட தகவலும் ஒன்றா இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ தான் இவங்க உண்மையான தகவலை சொல்கிறாங்களா இல்லை பொய்யா சொல்கிறாங்களான்னு தெரியும். பட் கொலை செய்யப்பட்ட எலிசபெத்தோட அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் சொல்லப்படுற எல்லா தகவலும் இந்த ஜெயில் கைதி சொல்கிற தகவலோட 100% மேட்ச் ஆகுது. கடைசியாக யாரோ ஒரு நபர் காலை வச்சு இவங்க கழுத்தில் மிதிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க உயிர் பிரிஞ்சிருக்கு. இறந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு ஆண் இவங்களோட உடல் ரீதியான தொடர்பு வந்திருக்காங்க. அதுக்குரிய பயாலஜிக்கல் மெட்டீரியலும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஜெயில் கைதி சொன்னது எல்லாமே உண்மை. ஜொனாத்தன் தன்னோட மனைவியை கொலை பண்ணதை ஜெயில் கைதி கிட்ட கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஸ்ட்ராங்கான தடயத்தையும் அவருக்கு அகேன்ஸ்டாக பில்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு விதமான 3 சர்வேலன்ஸ் கேமரா, அவங்க குழந்தை கொடுத்த இது, அதுக்கப்புறம் இவர் மோட்டிவ், அதுக்கப்புறம் இப்போ ஜெயில் கைதி சொன்னது, இப்படி எல்லா தடயங்களையும் வச்சு இந்த கேஸை கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு எடுத்துட்டு போகும்போது ஜொனாத்தன் அப்படியே பேக் அடிக்கிறார்.
சொல்லிக்கிறாரு. ஓகே சார், ட்ரையல் வேணா, நான் உண்மையை ஒத்துக்கிறேன், என்னோட மனைவியை நான் தான் கொலை பண்ணேங்கிற மாதிரி கன்ஃபெஷன் கொடுத்துக்கிட்டதுனால இப்போ இந்த வழக்கோட ட்ரையல் நடக்கல. இவர் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு இவர் ட்ரையல் போறதுக்கு முன்னாடியே தன்னோட குற்றத்தை ஒப்புக்கொண்டதுனால இந்த ஜொனாத்தனுக்கு 35 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தண்டனையை பற்றி இந்த கொலை செய்யப்பட்ட எலிசபெத்தோட குடும்ப உறவுகளும் பொதுமக்களும் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனைவி இவ்வளவு கொடூரமாக கொலை செஞ்சிருக்கான், 2 இளம் குழந்தைகளோட தாயை கொலை செஞ்சிருக்கான், அவனுக்கு போய் 35 வருடங்கள்ங்கிறது ரொம்ப குறைவான தண்டனை. இந்த மாதிரி கொலை குற்றத்துக்கெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் திறந்திருக்கணும். உண்மையிலே இந்த ஜொனாத்தன் வெரி லக்கிங்கிறாங்க. சரி, இந்த 2 குழந்தைகளோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்போ இந்த குழந்தைகளோட கஸ்டடி யாருக்கு போகும்? 2 சாய்ஸ் இருக்கு. இந்த ஜொனாத்தனுக்கு இருக்க ஒரே உறவு யாரு? அவனோட பாட்டி கெயில். பட் அந்த பாட்டி கெயிலுக்கும் கொலை செய்யப்பட்ட எலிசபெத்துக்கும் ஏற்கனவே ஒத்து வராது. இன்னொரு ஆப்ஷன் இருக்கா, எலிசபெத்தோட அம்மா அப்பா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த குழந்தைகளோட கஸ்டடியை எலிசபெத்தோட அம்மா அப்பா கிட்ட தான் கொடுத்துருக்கணும். பட் நீதிமன்றம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இந்த ஜொனாத்தனோட பாட்டி கெயில் கிட்ட போய் இந்த குழந்தைகளோட கஸ்டடியை கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே மக்கள் மத்தியிலையும் சரி, மீடியா மத்தியிலும் சரி, ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை உண்டு பண்ணுது. அது எப்படி ஜொனாத்தன் தான் கொலை பண்ணிருக்கான், அவனோட பாட்டிக்கிட்டே போய் இந்த 2 குழந்தைகளையும் கொடுத்தா அந்த குழந்தைகளுக்கு எப்படி ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும்? எலிசபெத்தோட அம்மா அப்பாட்ட தானே அந்த கஸ்டடியை கொடுத்துருக்கணுங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னா கூட இந்த குழந்தைகள் இப்போ வரைக்கும் அவங்க பாட்டி கூட தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு டிசப்பாயின்மெண்ட்டே அந்த குழந்தைகளோட கஸ்டடி தான். கண்டிப்பாக அந்த கெயில்ங்கிற பாட்டிக்கிட்ட அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த 5 வயசு குழந்தையோட மனநிலை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து போய் அந்த குழந்தை போலீஸ்கிட்ட கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. தன்னோட அம்மாவை கொலை பண்ணதை அப்பா தான் கொலை பண்ணியிருக்காருங்கிறத கூட உணர முடியாமல் தன்னோட அம்மாவோட இறந்த உடலோட 4 மணி நேரம் பயணம் பண்ணி தன்னோட அப்பா ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டு போயிருக்காரு ஆற்றுக்குள்ளே, அது தன்னோட அம்மா கூட தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்னா உண்மையிலேயே அந்த குழந்தைகளோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப தெரிய வரும்போது அந்த குழந்தை ஒரு விவரமான ஸ்டேஜை அடையும் போது இதெல்லாம் அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியல. இது எல்லாத்தையும் காண்டி இந்த கேஸில் ரொம்ப என்னை சிக்காக ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே, ஒரு ஆணுக்கு தன்னோட மனைவி இன்னொரு பெண் ஒருத்தவங்க கூட தொடர்பில் இருக்கான்னு சொன்னால் கோபம் வரும், எல்லாமே வரும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க மனைவியை கொலை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் கூட அவங்களோட உடல் ரீதியான தொடர்பில் இருந்திருக்கான் அப்படின்னா உண்மையிலேயே இவன் மிருகத்தை விட ஒரு கொடுமையான ஒரு கிரியேச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் மனைவியை கொலை பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆண் கூட தொடர்பு இருக்குமானா மனைவி மேலே அவனுக்கு வெறுப்பு இருக்குது. அப்படி வெறுப்பாக இருக்க ஒருத்தவங்கிட்ட போய் ஒருத்தனால எப்படி உடல் ரீதியான தொடர்பில் இருக்க முடியும்? அதுவும் இறந்து போன ஒரு உடல் கூட எப்படியான உடல் ரீதியான தொடர்பில் இருக்க முடியும்? இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையிலேயே அவன் மென்டலி ஒரு இன்ஸ்டேபிள் பர்சன், சிக்கான பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது எல்லாத்தையும் தாண்டி அதுக்காக எலிசபெத் பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கும்போது இன்னொரு ஆண் கூட பல ஆண்களோட தொடர்பில் இருந்திருக்காங்க, அது தப்பு தான். பட் அதுக்கு ஒரு வகையில் அவங்க கணவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. அவர் ரொம்பவே இவங்களை அப்யூஸ் பண்ணி கொடுமைப்படுத்தினால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் வெளியில் போயிருக்காங்க. பட் அவங்க பண்ண ஒரே தப்பு, லீகலாக இந்த ரிலேஷன்ஷிப்பை முறிச்சுக்கிட்டு அவங்க வேறு யார் கூடயா போயிருந்த தப்பு இல்லை. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்போடு இருந்து அவங்க பண்ண தப்பு. 1000 தான் எலிசபெத் பண்ண தப்பாக இருந்தால் கூட கொலை அதை விட மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுறவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணால் இந்த உலகத்தில் எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, நம்ம கிராமத்து சைடு ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி அனுப்பிச்சிட்டா அப்பாடா நம்ம கடமை முடிஞ்சிச்சுரா, இனிமேல் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினைப்பாங்க. பட் அந்த காலம்லாம் இப்போ மலை ஏறி போச்சு. ஒரு பொண்ணை திருமணம் முடிச்சு அனுப்பிச்சிட்டா அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பாளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது அந்த பொண்ணு வாழ போகிற இடத்த பொறுத்து இருக்கு, அவங்க கணவரை பொறுத்து இருக்கு, மாமனார் மாமியாரை பொறுத்து இருக்கு. எல்லா பெண்களுக்கும் திருமணம் முடிஞ்சு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது இல்லை. பட் அந்த காலத்தில் நான் சொல்கிறது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பிடிக்குதோ இல்லையோ, கணவன் கொடுமைப்படுத்துறானோ இல்லையோ, இல்லை கணவன் 4 பேர் கூட போய் கூத்தடிக்கிறானோ இல்லையோ, மாமியார் கொடுமைப்படுத்துறாங்களோ இல்லையோ, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கணவன் மாமியார் அதுக்கப்புறம் அந்த மாமனார் படுத்துகிற கொடுமை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கை தள்ளுவாங்க. இதுதான். பட் இப்போ காலத்தோட ட்ரெண்ட் அப்படி கிடையாது. நிறைய பெண்கள் படித்து வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கணவர் கொடுமைப்படுத்தினாரோ ரொம்ப டார்ச்சர் படுத்துகிறாங்களோ இப்போ யாருமே இருக்கிறது இல்லை. பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட்டாக வாழ்க்கை இருக்கும்போது, வேலை இருக்கும்போது, நீ இந்த மாதிரி கொடுமைப்படுத்தா உன் கூட வாழ்றதுக்கு நான் ஒன்றும் உன் வீட்டு வேலைக்காரி இல்லை, அடிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கிளம்பி போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. அதனால் ஒரு பெண்களுக்கோ இல்லை ஒரு அப்பா அம்மாவுக்கு நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா,
ஒரு கணவன் வந்து பார்த்தீங்கன்னா சில பேரோட கேரக்டர் கோவப்படுவாங்க, இல்லை ஒரு சில பேர் கணவர் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா முந்தானையை பிடிச்சிட்டே தெரிஞ்சுட்டு மனைவியை வெறுப்பேற்றுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு பிஹேவியர் இருக்கும். இது கூட நாளைக்கு சரியாகிருங்கிற நம்பிக்கையில் ஒரு பொண்ணு ஒரு கணவர் கூட இருக்கலாம். பட் எப்போ ஒரு கணவன் தன்னோட மனைவியை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்துறானாம், அப்போவே அந்த மாதிரி ஒரு ஆண் கூட எந்த பெண்ணும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ரெசிப்ரோக்கலாகவும் நடக்குது. சில பெண்கள் ஆண்களை கொடுமைப்படுத்துகிற கேஸும் நடக்குது. அந்த மாதிரி கேஸ்லையும் ஒரு ஆண் சகிச்சுக்கிட்டு ஒரு பெண்ணோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அபியூஸ் அப்படிங்கிறத பொறுத்துக்கிட்டு எந்த ரிலேஷன்ஷிப்னும் கண்டினியூ ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அது நாளைக்கு இந்த மாதிரி கொலையில் போய்விட முடியலாம். சரி, ஓகே, ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, கணவர் கொடுமைப்படுத்துறாரு, அந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா, வெளியில் கொண்டு வரலான்னு பார்த்தா எவ்வளோ நாள் தான் திரும்ப கொண்டு வந்து அவங்க அப்பா அம்மாவே பார்த்துட்டு இருக்க முடியும்? அந்த பொண்ணுக்குன்னு ஒரு எதிர்காலம் வேணும்ல. அப்போ தான் என்ன அவசியம்? அந்த பொண்ணுக்கு ஒரு கல்வி அவசியம், வேலை அவசியம். ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஜெண்டர் டிஃபரன்ஸ் பார்க்காம, பாலின வேறுபாடு பார்க்காம, ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே சமமான கல்வியை கொடுக்கணும். இப்போலாம் இந்த பெண் குழந்தை படிக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லார் வீட்லையும் படிக்க வைக்கிறாங்க. பட் அந்த மாதிரி சில பேர் என்ன நினைப்பாங்க, ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடான்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்காங்க. பெண்களுக்கு நல்ல உயர் கல்வியை கொடுங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. பிகாஸ் நாளைக்கு நீங்கள் கல்யாணம் முடிச்சு போகிற இடத்துல உங்கள் பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது, நீங்கள் எவ்வளோ நாள் உங்கள் பொண்ணை பார்த்துக்க முடியும்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு பொண் தனியாக வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்து அவங்களுக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் இருந்துச்சுன்னா வாழ்க்கையை தன்னம்பிக்கையோட எதிர்கொள்றதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காம பெண்களுக்கு உயர்கல்வி கொடுங்க, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கறதோட நம்ம கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த கேஸ்லேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.